இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக ஒன்று இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி மனித வாழ்க்கையோடு மிகவும் ஒன்று இணைந்திருக்கிற ஒரு பொருள் என்னவென்று பார்த்தால் அந்த உணவு என்கிற வகையில அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர். உணவில்லாமல் கூட பல நாட்களை நாம் கடந்து செல்ல முடியும். இன்றைக்கு அநேக அந்த மாதிரியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தண்ணீர் இல்லாமல் நம்மால் ஒரு நாளை கூட முழுமையாக கடக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது கூட உணவை எடுத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, எடுத்து செல்கிறோமோ இல்லையோ, நம்மோடு கூட அந்த தண்ணீரை எடுத்து செல்வதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த தண்ணீர் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் சோர்வடையும் பொழுது, தாகம் அடையும் பொழுது, அதை நாம் பருகும் பொழுது அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தண்ணீருக்கும் எப்படி ஒரு இணைப்பு இருக்கிறதோ, அதே போலதான் வேதத்துக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இந்த தண்ணீர் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு பொருளாக, பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம், பல விபத்துகளில் பார்க்கிறோம். அந்த விபத்துல சிக்கிக் கொண்டவர்களுக்கு அல்லது ஆபத்துல சிக்கிக் கொண்டவர்களுக்கு அல்லது மயக்க நிலையில் இருக்கிறவர்களுக்கு முதலில் நாம் கொடுக்கக்கூடிய ஒன்று என்னென்று சொல்லி பார்த்தால் தண்ணீர். அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்கும் பொழுது அல்லது அவர்கள் முகத்தில் அடிக்கும் பொழுது அவர்கள் தெளிவு அடைகிறார்கள் அல்லது அந்த மயக்க நிலையிலிருந்து அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில தண்ணீர் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, ஒரு நாளை கூட நாம் கடந்து செல்ல முடியாது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தண்ணீர் என்பது நமக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு, பல வாதைகளுக்கு பின்பு, பல இன்னல்களுக்கு பின்பு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகையில அவர்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு ராஜா அவர்களை வழி அனுப்பிவிட்டோனோ அவனுடைய மனம் மாறுபட்டு மீண்டுமாக அவர்களை சிறைப்பிடித்து வர வேண்டும், அவர்களை மீண்டுமாக நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணி அனுப்பிவிட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக கொள்ளையிட்டு வரும்படியாக அங்கே ரதங்களையும் குதிரை வீரர்களையும் போர்த்தைகளையும் அங்கே அனுப்புகிறதை நாம் வேதத்துல யாத்திராகம புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இவர்கள் அந்த பாலம் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கடந்து சென்று போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர்களுடைய எதிரியாக இருக்கிற அந்த எதிரியாளி இருக்கிற அந்த போர் படைகள், பார்வோன் ராஜாவுடைய அந்த படைகள் வருகிறதை அவர்கள் பின்னிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் மனதளவில் பயந்து நடுங்கி மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 14வது வசனம், 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே அந்த ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆறுதல் சொல்லி முடித்த பின்பாக தேவனுடைய ஆலோசனையின்படியாக அவர்கள் அந்த கடலுக்கு நெருங்கி வருகிறார்கள். தேவனுடைய ஆலோசனையின்படியாக அந்த கடலுக்கு நேராக தன் கோலை அங்கே மோசே நீட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நீட்டின உடனே 22வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயமான
ஒரு நிகழ்வாக இங்கே இருக்கிறது. ஜலம் என்று தண்ணீர் என்று நாம் பார்க்கிறோம். ஜலம் என்றால் தண்ணீர் என்று நாம் பார்க்கிறோம். தண்ணீருடைய தன்மை என்ன என்று சொல்லி பார்த்தால், அது எங்கிருந்தாலும் எல்லாவற்றையும், அதாவது பள்ளம் மேடு என்று சொல்லி பார்க்காமல் அது சமமாகத்தான் தங்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஒரு இடத்தில் ஏற்றியோ அல்லது ஒரு இடத்துல இறங்கியோ அது தேங்காது. புலிகளை மூடிக்கொண்டு அல்லது மேடுகளை மறைத்துக் கொண்டு சமமாக தங்கி இருக்கக்கூடிய ஒன்றுதான் தண்ணீர். அப்ப அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலை கடக்கும்படியாக எந்த ஒரு ஆதரவும் இன்றி, எந்த ஒரு சப்போர்ட்டும் இன்றி அங்கே மதில் போல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் மதிலாக பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒரு சுவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக தேவன் அந்த தண்ணீரை அங்கே மதிலாக நிறுத்தி இருக்கிறார். அப்ப அந்த தண்ணீர் வழிவிட்ட உடனே அது வட்டாந்தரையாக மாறிவிடுகிறது கடல். இவர்கள் அதுக்குள்ளாக எந்த ஒரு சிரமமும் இன்றி, எந்த ஒரு களைப்பும் இன்றி அவர்கள் நடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 23வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எப்படியாக மதிலாக நின்று இவர்களுக்கு அந்த கடல் ஜலம் வழிவிட்டதோ, அந்த வழியாகவே பார்வோனுடைய படைகளும் இவர்களை பின்தொடரும்படியாக, இவர்களை கொள்ளை கொட்டும்படியாக அங்கே பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்களும் அந்த வட்டாந்தரையில நடந்து போகிறார்கள். அவர்களும் அதை பின்பற்றி வர முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் ஞானமாக அங்கே செயல்பட்டு தம்முடைய ஜனங்களை காக்கும்படியாக, அந்த பார்வோனுடைய படைகளில் இருந்து அவர்களை மீட்கும்படியாக 24வது வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனைகளை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று அவர்கள். அப்ப அந்த கடல் வழியில அவர்கள் கடந்து போக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப முயற்சி செய்யும் பொழுது பாருங்க, தேவன் முதலாவது அவருடைய பலத்தின் மேல கை வைக்கிறார். அந்த சக்கரங்கள் எல்லாம் கலந்து போகிறது. அவர்கள் அந்த ரதங்களை வருத்தத்தோடு கஷ்டத்தோடு மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையோடு அங்க நடத்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டும் என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தா, 26வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை நீட்டு சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அதே போல மோசே அந்த கையை நீட்டுறாரு. மீண்டுமாக எந்த ஒரு ஜலம் சுவராக மதிலாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி போகும் மட்டாக, அந்த கடக்கும் மட்டாக அவர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்ததோ, அந்த ஜலம் இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிற அந்த எகிப்தியர் மேலே அங்கே சூழ்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பதற்கு, தம்முடைய பிள்ளைகளை தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு, தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தி இருக்கிறார். அதே தேவன் தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு அதே தண்ணீரை கொண்டு, அதே தண்ணீர், எந்த ஒரு தண்ணீரை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சுகமாக வழி நடத்தினாரோ அதே தண்ணீரை பயன்படுத்தி அந்த எகிப்தியருடைய படைகளை அங்கே கலங்கடிக்கிறார், அவங்க அழித்து போடுகிறார், முறித்து போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அப்படியே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இந்த காரியத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டங்களில நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்பது நமக்கு தண்ணீராக இருக்கிறது. வாசிக்கிறோம், சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே
ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ எருசலேமில் ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று நாம் பார்த்தோம். முதலிலே திறவுகோல் வார்த்தையை அங்கே பேதுருவை கொண்டு தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னிக்கவும் அந்த பூமியில் எல்லா மக்களுக்குமான அந்த திறவுகோல் வார்த்தையை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட அந்த சமாரிய ஸ்திரியிடம், நான் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ என்னிடத்துல அந்த தண்ணீரை கேட்டிருப்பா என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், ஜீவ ஊற்று என்று தேவனை அங்கே தண்ணீர் பதத்துல குறிப்பிடப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நாம் பூமிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது பல இன்னல்களை, கஷ்டங்களை, சோதனைகளை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பல வேளைகளில் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை நாம் கடந்து பின்னிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு பயம் ஏற்படும். ஒரு வேளை நான் பேசாம அங்கேயே இருந்திருக்கலாமோ, ரட்சிப்புக்கு பிறகு முன்பாக நான் எப்படி செல்வ செழிப்பாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி எண்ணிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மோசேயின் இடத்துல நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அப்படியாக நாங்கள் சௌக்கியமாக குறைவின்றி நாங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அங்க முறையிட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஜீவத்தண்ணீராகிய இந்த வசனத்திற்கு ஏற்றுக்கொண்ட பின்பு இன்றைக்கு அநேகர் பின்னானவைகளை நினைத்து பார்த்து நாம் அங்கேயே இருந்திருக்கலாமோ, ஒருவேளை கிறிஸ்துக்குள் வராமல் இருந்தால் நம்முடைய நிலை இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோ, நம்முடைய கஷ்டமெல்லாம் போயிருக்குமோ என்று சொல்லி நாம் புலம்புவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, உண்மையாகவே தேவன் எப்படியாக அந்த ஜலத்தை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மதிலாக பாதுகாத்து நின்றாரோ, அதே போல இன்றைக்கு பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, கஷ்டங்களை எதிர்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு மதிலாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, மறந்து போய்விடக்கூடாது. சாத்தியமில்லாத ஒன்று. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணீர் மதிலாக நிறுத்தவே முடியாது. ஏதாவது ஒரு அணையை கட்டியோ அல்லது ஒரு சுவரை கட்டியோ ஏதாவது ஒரு வகையில அதை தடுத்து நிறுத்த முடியும். ஆனா தண்ணீரைவே அப்படி மதிலாக அங்கு தேவன் நிறுத்தி இருக்கிறார். அப்ப பூமிக்குரிய வாழ்க்கையில நாம் படுகிற கஷ்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில படுகிற கஷ்டங்களுக்கு இந்த வேத வாக்கியங்கள் நம்மை பாதுகாக்கிற ஒரு ஜீவனுள்ள தண்ணீராக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஜீவ தண்ணீர் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அங்கே கலங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. எந்த தண்ணீரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தாரோ அதே தண்ணீரை கொண்டுதான் அவர்களுடைய எதிராளிகளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமானவர்களை அங்கே தேவன் அழித்து போடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய எதிராளி யாரு? சாத்தான், இல்லைங்களா? பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா சாத்தான் தான் நம்முடைய எதிராளி. அவன் நம்முடைய பூமிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில மோசம் போகும்படியாக, அதிலிருந்து நம்மை வழி தப்பி போகும்படியாக அநேக இடர்பாடுகளை விசுவாச வாழ்க்கையில நமக்கு பல சோதனைகளை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்களில் கேள்விப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல சகோதரருடைய குடும்பங்களில அல்லது அவருடைய சரீரத்துல மிகப்பெரிய பலவீனங்களை ஏற்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களிலே கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கிறதை நம்ம கேள்விப்படுகிறோம். விபத்துக்கள், வியாதிகள் அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில அங்கே கஷ்டப்படுகிறதை, அவர்கள் துன்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருப்பது எது என்று சொல்லி பார்த்தால் இந்த கர்த்தருடைய வார்த்தை. இதுல நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
55வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையுடைய மகிமையை குறித்து அங்கு சொல்லுகிறார். வானத்திலிருந்து மழை பெய்து எப்படி இந்த பூமியை செழிக்க வைக்கிறதோ அது போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கும் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனாலும் என்ன செய்திருக்கிறாருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ உபத்திரவம் இருக்கும் என்று சொன்ன தேவன் அதே அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கும் பொழுது அது நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அதை நம்மை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானோடு போரிடும் பொழுது 40 நாட்கள் உபவாசம் இருந்து அங்கே வெளியே வருகிறார். ஒவ்வொரு முறையும் சாத்தான் வேதத்தை கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கிறான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் அவர் சுயமாக எதுவும் சொல்லாம அந்த வார்த்தைகளை கொண்டுதான், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் அந்த சாத்தானுக்கு பதில் அளித்து அங்கே சாத்தானை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாமும் கூட பல கஷ்டங்கள், சோதனைகளை சாத்தான் கொண்டு வருவான். அதற்கு சாதகமான சூழ்நிலைகளை நம்ம விசுவாசத்தை விட்டு வலிவி போகும்படியான கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜீவ தண்ணீராக இருக்கிற இந்த வசனத்தின்படி நாம் சாத்தானை மேற்கொள்ளும் பொழுது சாத்தான் என்ன செய்வானுங்க, எந்த ஒரு வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவை சாத்தான் மடக்க பார்த்தானோ அதே வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி சாத்தானை மேற்கொண்டார். இவன் நினைச்சு வந்தது இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைச்சிருப்பான். ஆனால் அந்த வசனத்தை கொண்டு என்ன செஞ்சிருக்காரு, இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானை மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அந்த கடலை நோக்கி போய் கொண்டிருப்பாங்க. பின்னாடி வந்த அந்த பார்வனுடைய படைகள் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க நீ அடுத்து கடலை தாண்டி போக முடியாது, சமுத்திரத்தை தாண்டி போக முடியாது, அவர்கள் அந்த இடத்துல தங்கிதான் ஆகணும், ஒண்ணு அவர்கள் கடலை விழுந்து மாண்டு போகணும், இல்லை என்று சொன்னால் நாம் அவர்களை மேற்கொண்டு மீண்டும் அவர்களை அடிமைத்தனத்துக்கு நம்ம புடிச்சிட்டு வந்துடலாம் என்கிற ஒரு மனநிலையில தான் அவங்க நெருங்கி இருப்பாங்க. அதுல மாற்று கருத்துல, ஏன்னா அதுக்கு அடுத்து கடந்து போவதற்கு வழி இல்லை. அப்ப பாருங்க, அப்படி எந்த ஒரு ஜலத்தை வைத்து அவர்களை மடக்கலாம் என்று நினைத்தார்களோ அந்த ஜலத்திலேயே தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். எந்த ஜலத்தை வைத்து இஸ்ரவேலர்களை மேற்கொள்ளலாம் என்று இவர்கள் நினைத்தார்களோ அந்த ஜலத்தை வைத்து இவர்களை தேவன் அங்கு அழித்து போட்டார். அப்ப இன்றைக்கு நமக்கு அதே தாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில பல கஷ்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எது என்று சொல்லி பார்த்தால் இந்த கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனையும் எதிராளிக்கு அங்கே அழிவையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வாசிங்க, ஆதியாகம புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்க தமக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணி அங்கு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு யார் ஒருவர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களையும் தேவன் ஆவிக்குரிய ஜலமாக இருக்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு நீதியாக நியாயம் தீர்த்து அவர்களை அக்னியிலே நரகத்திலே அங்கே கொண்டு போய் விடுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு தண்ணீர் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதே தண்ணீர் அது ஜீவனை எடுக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் அது அடங்கி இருக்கிறது. பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 'தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கார்' என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் சுத்திகரிக்கப்படுவதற்கு
தண்ணீர் என்பது மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. நாம் வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது அல்லது துக்க நிகழ்வுகளுக்கு நாம் சென்று வரும் பொழுது நாம் நம்மை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று எது என்று சொல்லி பார்த்தால் அது தண்ணீர். ஏனென்று சொன்னால் அது நம்மை தீட்டுப்படுத்த ஒன்றாக நாம் கருதுகிறோம் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது. அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் பாவ வாழ்க்கையிலிருந்து தன்னை சுத்திகரிக்குவதற்கு இந்த தண்ணீரை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவன் ஆவியினாலும் பிறக்க வேண்டும், ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவி என்பதும் ஜலம் என்பதும் இங்கே வசனமாக இருக்கிறது. அப்போ யார் ஒருவர் அந்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறார்களோ அவர்கள் தான் நித்தியத்திற்குள்ளாக போக முடியும். அப்ப கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே தண்ணீர் ஒரு மனுஷனை காக்கிறது, அதே தண்ணீர் ஒரு மனுஷனை அழிக்கிறது. அது எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யார் ஒருவர் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலாக அது இருக்கிறது. யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தண்ணீரை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் நடந்தது, பார்வோன் மக்களுக்கும் அப்படித்தான், அந்த பார்வோன் படைகளுக்கு அப்படித்தான் நடந்தது. ஒரே தண்ணீர் தான், ஆனால் செயல்கள் இரண்டு. ஒரு கூட்டம் அந்த தண்ணீரினாலே பாதுகாக்கப்படுகிறது, ஒரு கூட்டம் அதே தண்ணீரினாலே அங்கு அழிக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டு அந்த தண்ணீரினால் அழிவை தேடி நாம் கொள்ளுகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருக்குமே தண்ணீர் என்பது மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா அல்லது எதிர்த்து நிற்கிறோமா? கீழ்ப்படிந்து நடந்தோம் என்று சொன்னால் அது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை பாதுகாக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது நம்மை பாதுகாக்கும். ஒருவேளை அந்த ஜீவ தண்ணீராக இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எதிர்த்து நிற்போமே என்று சொன்னால் அது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு அழிவை கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த நாளில் இந்த தண்ணீர் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார், அதிலிருந்து இன்றைக்கு நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது என்று சொல்லி சிறு காரியமாக இந்த நாளில் நாம் பார்த்தோம். நாம் அந்த ஜீவ தண்ணீராக இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்தில் பலப்படுவோம். அப்படி பலப்படும் பொழுது அந்த தண்ணீர் நமக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாக சேர்க்கக்கூடியதாக, பாதுகாப்பு தரக்கூடியதாக, அரணாக இருக்கிறது. நம்முடைய எதிராளிகளுக்கு அதை அழிவை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரரே. நன்றி சகோதரரே. தண்ணீர் என்ற பொருளின் மைய கருத்தை இன்றைய நாளில் வெகு அழகாக நம்ம சகோதரர் கொண்டு வந்தார். நோவாவின் காலத்திலே ஒரே தண்ணீரானது கீழ்ப்படிபவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது, கீழ்ப்படியாதவர்களுக்கு அழிவை கொடுத்தது. மோசேயின் காலத்தில் ஒரே தண்ணீரானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீட்பையும் அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அழிவையும் கொண்டு வந்தது. இதே போன்று இன்றைக்கும் கூட ஞானஸ்நானத்திலே முழுக்காட்டப்பட்டவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை தயாராக வைத்திருக்கிறார். ஞானஸ்நானத்தில் முழுக்காட்டப்படாதவர்களுக்கு நிச்சயமாக அழிவு இருக்கிறது. அது எப்படி ஆகும் என்று பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சமுத்திரம் என்பது சொல்லப்பமாக இங்கு தண்ணீரை குறிக்கிறது. தண்ணீர் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்ததாம். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதாம். ஆக இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே தண்ணீர் ஞானஸ்நானம் எவ்வளவு அவசியமா இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் மற்ற மக்களை அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளாக்கும் உன்னதமான ஊழியத்திலே தொடர்ந்து ஈடுபடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சார் நல்லமுத்து அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் தேவன்
நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நிறைவு ஜெபத்திலே நம்ம வேண்டிக்கும்படி சுபாஷ் ஜவுக்கு இருப்பீங்கய்யா. எங்க மனைவிக்கு அல்சர் மாதிரி இருக்குது. மூர்த்தி மனைவிக்கு வயிறு வலிக்குங்களா, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சரி, சுபாஷ் வரல. நேற்று தினம் பேசும்போது சில காரியங்களை சொல்லி இருந்தார் அவர். அப்புறம் பேசிக்கலாம். அதை நிறைவு ஜெபத்தை நமக்காக செயலெடுக்கும்படி யாராவது அழைக்கிறேன். நீங்களே பண்றீங்க, நானே பண்ணிட்டுமா? பண்ணுங்க. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் அன்பின் தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தண்ணீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாய் செயல்படுகிறது என்பதை குறித்து ஒரு அழகான அருமையான விளக்கத்தை இந்த நாளில் கேட்கக்கூடிய ஒரு கிருபையை நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு அருமையான செய்தியை கொண்டு வந்த நல்ல முத்தவர்களையும் அவருடைய குடும்பத்தார் யாவரையும் நீர் ஆசீர்வாதத்தை உயர்த்த வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் உம்முடைய கிருபை வெளிப்பட வேண்டுமாய் கண்ணீரோடு கெஞ்சுகின்றோம். இன்னுமாய் வரக்கூடிய காலங்களிலே இது போன்ற அதிகமான செய்திகளை கொடுப்பதற்கு அவரை இன்னும் அதிகமாய் ஆயத்தப்படுத்தும். அருமையான மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருக்காக நம்முடைய பாத்துல வருகின்றோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சுகவீனம் பலவீனமானது ஏற்ற மருத்துவ சிகிச்சையால் நீங்கப்படவும், உமக்குள்ளாக அவர்கள் பலம் கொண்டு திடமனதாக இருந்து அருமையான மூர்த்திக்கு உண்மையிலேயே உன்னதமான ஒரு துணைவியாராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆகின்றோம். ஜோசப் அவருடைய காய்ச்சல் நீங்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நீரே நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் ஆகின்றோம். இதோ இந்தியா பாகிஸ்தான் எதிராக நடக்கக்கூடிய எல்லை பிரச்சனையிலே ஓரளவுக்கு தீர்வை நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். பாகிஸ்தானுடைய மனதை நீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இன்னுமாய் பிதாவே, அந்த எல்லை பகுதிகளில் சமாதானம் நிலவத்தக்கதாக, தீவிரவாதிகளுடைய அக்கிரமம் அடங்கத்தக்கதாக நீர் அங்கே கிரியை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். சரி, வேணி காலில் அடிபட்டு தையல் போட்டிருக்காங்க கேள்விப்படுகிறோம். பிச்சமுத்தருடைய மகள் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். தாமஸ் தங்கத்துறை அவருடைய மகன் விபத்து ஏற்பட்டு கையால் முறிவு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரி அமுதா அவர்கள் பிரஸ்ட் கேன்சருக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கமணி அவர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள். இன்னுமாக ஜான்சனுடைய தந்தை ஜேம்ஸ் அவர்கள் இருதய பிரச்சனை சுகம் பெற கேட்டுக்கொள்கிறார்கள். இவர்கள் யாவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த அன்பின் பிதாவே, ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழ்ந்து அதே சமயத்திலே உங்களுடைய ஆரோக்கியமான வசனங்களின் உபதேசத்தை இன்னும் அதிகமாக ஏறாயக்கூடிய ஒரு சாக்கியத்தை இவர்கள் யாவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் ஆகின்றோம். அரக்கோணம் பகுதியிலேயும் அமலினர் பகுதியிலேயும் இன்னும் பல இடங்களிலேயும் சபை கட்டுமான பணிக்காக முயற்சி ஒவ்வொரு சகோதரின் ஆசிரியம் விரைவிலேயே சபை கட்டடங்கள் கட்டப்படவும் அங்கே நாங்கள் சந்தோஷமாக ஆராதனை எடுக்கவும் நீர் கிருபை தர வேண்டும் ஆகின்றோம். சுமதி அவர்கள் பாண்டிச்சேரியில் கீமோதெரபி சிகிச்சை செய்து சுகவீனமாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஜீவா அவர்கள் மனநல பிரச்சனை சுகம் பெற நீர் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். மூர்த்தி அவருடைய மைத்தனர் பாலகிருஷ்ணன் கேன்சருக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருவதை அறிந்திருக்கிறோம். அவருக்கும் பூர்ண சுகம் கிடைக்க நீர் கிருபையை தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். ராஜசேகர் அவருடைய பேரன் காலேப் மற்றும் பேத்தி சோனியா அவருடைய சுகவீனம் நீங்கி பலவீனம் நீங்கி அவர்கள் பலம் பெற நீர் கிருபையை தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். அருமையான பேத்தி சோனியா கடந்த நாளிலே கலந்து கொண்ட நேரடி தேர்விலே தேர்ச்சி அடைந்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த மகள் உமக்கேற்ற வாழ்க்கையிலே வளரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தாரும். புதிய வேலையிலே நல்ல ஆசீர்வாதங்களை நீ தர வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். சங்க சிவராஜ், தனசேகர், பிச்சமத்தவர்கள் பரதீசிலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்காக நம்முடைய பாத்தில் வருகின்றோம். அவர்கள் உண்மையிலே நிலைத்திருக்கவும், இதோ தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் முடிவின் போது தங்களுடைய தலைவர்களை சந்திப்போம் என்பதை மனதில் கொண்டவர்களாய் இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஓட்டத்திலே அயராமல் தொடர்ந்து ஓடவும் நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தை கொடுக்க வேண்டும் ஆக்கின்றோம். சுபாஷ் அவர்கள் நடத்திய கருணைக்காக
இன்னும் இது போன்று உலகில் உள்ள எல்லா அநாதை விடுதிகளுக்காக, ஆதரவற்ற இல்லங்களுக்காக, முதியோர் இல்லங்களுக்காக நம்முடைய பாதத்தில் வருகின்றோம். அவைகள் யாவும் இதோ பிதாவை உமக்கேற்றபடி நடக்கவும், அதை நடத்திச் செல்கின்ற தலைவர்கள் அன்பின் பிதாவை தன்னலம் இல்லாமல் பிறனத்தை இன்னும் பெரிதாக கொண்டு செயல்படும் கிருபை தாரும். இனமாய் பிதாவை இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு சகோதரையும் ஒவ்வொரு சகோதரியும், எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும், எங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும், எங்கள் ஒவ்வொருடைய மருமக பிள்ளைகளையும், எங்கள் பேர பிள்ளைகளின் பேர் பேராக தனித்தனியாக தொற்று ஆசிர்வதியும். இவர்கள் யாவரும் உமக்குள்ளாக வாழ்கின்ற வாழ்க்கையிலே செழிப்புற்று வாழவும் மகிழ்ந்திருக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். இன்றைய நாளில் நீர் எங்களை எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், பொல்லாப்புக்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இவற்றினின்று விடுவித்து காத்துக்கொள்ளும். இன்றைய நாள் மூலம் தேவரர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகின்றோம். எங்களுடைய ஊழியங்கள், வேலைகள், வியாபாரங்கள், வர்த்தகங்கள், பிரயாணங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி காத்துக்கொண்டு பலப்படுத்தி சிறப்படுத்தும். எங்கள் மெய்ப்பெரும் கண்மலையும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நன்றி பிரதர். நேத்து சுபாஷ் பிரதர் பேசியிருந்தாரு. பிரசங்கம் பண்ணி என்ன செய்யறது, மனம் மாற மாட்டேங்குது யாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு. அது ராஜசேகரன் சுபாஷ் பிரதர், நானு மூர்த்தி எல்லாம் பேசியிருந்தோம். முக்கியமா மூர்த்தியை தான் சொல்லியிருந்தாரு அவரு. ஆனா பொதுவா அவர் இந்த குழுவுக்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு. சும்மா அப்பப்ப பேசிட்டு போயிட்டு என்ன பிரயோஜனம், வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா அவனவன் தன் சுயகிரைகளை சோதிச்சு பார்க்கணும். அதான் அங்க இருக்குது. சரி பார்ப்போம், என்ன செய்யறது பார்ப்போம். இது அப்படியே விட்டோம்னா ஆட்கள் ஒன்றும் குறைஞ்சதுங்க ஐயா. ஆஹா, அது நமக்கு பிரச்சனை இல்லை.